நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ராமதம்பி, என்ன இங்க நிக்கிறீங்க? சாரதா அந்த ரூம்ல இருக்கா? பிரபா கீழே விழுந்து பலமா அடிபட்டுச்சுமா. இப்ப எப்படி இருக்கா? ஒண்ணும் தெரியல, டாக்டர் பார்த்துட்டு இருங்க, நான் சாரதாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சாரதா, ஒரு பக்கமா படுக்கூடாது, நேரா படுத்துக்கமா. கண்ணில் என்ன தண்ணி? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் அழுவுறீங்க? இல்ல. ஏன், என்னாச்சு? விஜய்க்கு ஏதாவது? பிரபாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்னாச்சு? வீட்டுல வழுக்கி விழுந்துட்டாலாம். ஐயோ! இதே ஹாஸ்பிட்டல்ல எதிர் ரூம்ல சேர்த்திருக்காங்க. வேணாம்மா, கிருஷ்ணாவும் ராமதம்பி அங்கதான் இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்றது கேளுமா. இல்லம்மா, நான் பார்க்கணும். எங்க என்னாச்சு? பிரபா குப்புற விழுந்ததுல குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு. 2 பேரை காப்பாத்துறதுக்கு டாக்டர் போராடிட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ இவ கர்ப்பமா இல்லைன்னா யார் சீந்துவா? தொலைஞ்சிருச்சு சனியன், போயிட்டே இருக்கலாம். என்ன இது, உயிருக்கு போராடிட்டு இருக்கா? இந்த நேரத்துல போய் இப்படி பேச? இது அவளுக்கு புரியுதாமா? வரட்டு கௌரவத்திலே சுத்திட்டு தெரிஞ்சா இப்ப ஏதாவது ஆச்சுன்னா யாரு போய் சொல்லுவாங்க? அவங்க அம்மாவா அப்பாவா? ராமு தானே. ராமு, நீ இல்லைன்னா ஒரு நிமிஷம் என்னோட நிலைமை யோசிச்சு பாரு. சாரதா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க தெரிஞ்சும் எங்க கூட இருந்துகிட்டு இருக்கே. அம்மா, நீங்க எதுக்குமா வந்தீங்க? நீங்க உள்ள போங்கம்மா, ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ சாரதா, எல்லாம் நார்மல் டெலிவரி தான். எங்க பிரபா கொஞ்சம் பாத்துங்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல. நீ உள்ள போ. நீங்க வாம்மா. போங்கம்மா. வா. பாருடா. டாக்டர், பிரபாவுக்கு எப்படி இருக்கு? ஸ்கேன் பண்ணியிருக்கோம், இன்னும் ரிசல்ட் வரல. ஆ. குழந்தை வேற என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரியல. ப்ளீடிங் வேற ரொம்ப போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் இருக்கு. ஹலோ, நான் ஜானகி பேசுறேன். தயவு செஞ்சு போன் வச்சிடாதீங்க. நான் அட்சயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். பிரபா இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். என்னது? பிரபாவுக்கு என்னாச்சு? வீட்டுல தவறி விழுந்துட்டா. தவறு விழுந்துட்டாளா? எப்போ? இன்னைக்கு காலையில. இப்ப எப்படி இருக்கா? சீரியஸா தான் இருக்கு. நிறமாச கர்ப்பிணி வேற. என்னதான் நாங்க பக்கத்துல இருந்தாலும் பெத்தவங்க நீங்க இருக்கிற மாதிரி வருமா? சீரியஸா தான் இருக்காளா? அவளை பத்திரமா பாத்துக்கங்க. நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரிங்க. ஜானகிம்மா, உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். நீங்க தான் எங்க பாப்பாவை காப்பாற்ற உதவணும். இந்த நேரத்துல அவங்க அப்பா கூட பார்க்க வர மாட்டாரு. நீங்க பெரிய மனசு பண்ணுங்க, எங்களுக்குன்னு வேற யாருமே இல்லம்மா.
நீங்க எப்படியாவது ராம மாப்பிள்ளை கிட்ட சொல்லி எங்க பாப்பாவை காப்பாத்துங்கம்மா. என்னங்க பிரபா தவறி விழுந்துட்டாளாம். அவ இன்னைக்கு தானே விழறா, என்னைக்கோ தவறிட்டாளே. என்னங்க நீங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவங்க என்ன கஷ்டப்படுறாளோ, நேரம் மாசம் வேற. இப்ப என்ன பண்ண சொல்ற? வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் வரல. அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாதா? ஈவ இறக்கமா? யாருக்கிட்ட இறக்கம் காட்ட சொல்றேன்? பெத்த அம்மா அப்பாவையே பழைய செருப்பை விட்டு எறிய மாதிரி கடாசிட்டு போனாலே அவளுக்கு இறக்கம் காட்ட சொல்றியா? சொந்த அப்பனையே சொத்தை பிரிச்சு குடுறா பிச்சைக்காரான்னு வக்கீல் நோட்டி அமிச்சாலே அவளுக்கு இறக்கம் காட்ட சொல்றியா? ஆஸ்பத்திரியில சாக கிடக்குற நீ செத்தாலும் பரவாயில்லடா, சொத்தை பிரிச்சு குட்டு சாவிடானால அவளுக்கு ஆறுதல் சொல்ல சொல்றியா? ஏண்டி எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரபாவதி என்னைக்கோ செத்தாச்சு. இப்ப உயிரோடு இருக்கிறது என்ன கோர்ட்டுக்கு இழுத்து சந்தி சிரிக்க வைக்கிற சதிகாரி. அவ செத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். நீங்க ரொம்ப கோபக்காரர்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு கொடூரமானவர்னு இப்பதான் தெரிஞ்சது. தெரிஞ்சுக்கிட்டே இல்ல, என்ன பண்ண போற? நீ உன் பொண்ணு மாதிரியே இந்த தூக்கி எறிஞ்சிட்டு போறியா? பிரபா தப்பே பண்ணிருக்கட்டும், அந்த பிறக்க போற குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு? நம்ம பேர குழந்தைக்காவது அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அது நம்ம பேர குழந்தை இல்ல, ஒரு ஓடுகாலிக்கும் தெருப்பொறுக்கிக்கும் பிறக்க போற குழந்தை. அந்த குழந்தை மட்டும் இல்ல, பொண்ணை செத்தா கூட அந்த பணத்தை பார்க்க கூட நான் போக மாட்டேன், நீ போக கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? அவளுக்கு முன்னாடி நாம தாங்க சாக போறோம். நாம செத்தா அவ 2 சொட்டு கண்ணீர் கூட விடலைன்னா நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம். போக கூடாதுன்னு சொன்னா கேளு, போக கூடாது. நான் போவேங்க, நான் போவேன். அப்ப என் வார்த்தைக்கு மதிப்பில்லை. முன்ன ஒரு நாள் அவளை பார்க்க நான் போயிருந்தேன். அப்பவும் என்ன கேட்டா, என்னோட அம்மாவா வந்திருக்கியா இல்ல மிஸ்டர் மகாலிங்கத்தோட மனைவியா வந்திருக்கியான்னு. அப்ப நான் சொன்னேன் மிஸ்டர் மகாலிங்கத்தோட மனைவியா வந்திருக்கேன்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன், அவளை பார்க்க போறது உங்க மனைவியா இல்ல, அவளோட அம்மாவா. பில் புக்கு எவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருப்ப? சீக்கிரம் பில் போடுமா. பில் போட எவ்வளோ நேரமா? ஏன் சார் அவசரப்படுறீங்க? நல்ல ஹாஸ்பிட்டல்மா. பிரபாவதி எந்த ரூம்ல இருக்கா? பிரபாவதினா சிஎம்மா பேர் சொன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன ரொம்ப பேசுற? இங்க டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருக்கா. எந்த ரூம்ல இருக்காங்கன்னு பார்த்து சொல்லு. இவங்களுக்கு யார் விஷயத்த சொன்னது? சொந்த பந்தத்துக்கு சொல்லியா தெரியணும்? நீ போன் பண்ணியா? பிரபாவுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா நாளைக்கு அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? அதனால நான் தான் போன் பண்ணப்பா. டேய், 1000 பேர் இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்துல பெத்த தாய் பக்கத்துல இருக்க மாதிரி வருமா? பெரியம்மா, பிரபாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அந்த கொடுமை ஏமா கேக்குறீங்க? ரொம்ப சீரியஸா இருக்கா? ஆமாம்மா, நீங்களே போய் பாருங்க. பூ மாதிரி வளர்த்தேனே, இப்ப இப்படி வந்து கிடக்குறாளே பாவி. நானா இருந்தா இப்படி வழிக்கு விட்டுருப்பேனா? யார் கண்டது? தள்ளி விட்டுட்டு கூட அவளா விழுந்துட்டான்னு சொல்லி இருப்பாங்க. பிரபாவதினா இங்க யாருக்குமே பிடிக்காது. ஆமா பெரியம்மா, எப்படியாவது பாப்பாவை காப்பாத்திருங்க. இரு வரேன். அம்மா, இப்ப யார் உள்ள போக கூடாது. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். அவ முகத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி வரும். உள்ள யாரும் வரக்கூடாதுமா. உள்ள இருக்கிறது என் பொண்ணுமா. ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு உயிரை காப்பாத்தணும், அதை புரிஞ்சுக்கோங்க. அம்மா, பிரபாவ் நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? இப்படி வாங்க. இந்த சிட்டில எவ்வளவு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், எத்தனை டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டுட்டு என் பொண்ணை கொண்டு வந்து அனாதை மாதிரி போட்டு வச்சிருக்கீங்களே. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
வலிக்குதாக்கா? வலிக்குதுன்னு சொல்றதையும் சிரிச்சுட்டே சொல்றீங்க. நீங்க வேணா பாருங்களேன், உங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் சிரிச்சுட்டே தான் பிறக்க போகுது உங்கள மாதிரி. எங்க கத்துக்கிட்டீங்க இந்த சிரிப்ப? விஜய், வாங்க அங்கிள். பிரபா எப்படி இருக்கா? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. கீழே விழுந்ததுல குழந்தைக்கு நல்ல அடிபட்டு போல் இருக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? போய் கிருஷ்ணா கூட இருங்க, கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். இருக்கட்டும். நீங்க போங்க, இல்லைன்னா அவர் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்குவாரு. போங்க. உடம்ப பாத்துக்க. விஜய், நீயும் கொஞ்சம் போய் பாருமா. அவங்கள பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தான் யாரும் இல்ல. நான் இங்கே இருக்கேன். நீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்த மாதிரி நேரத்துல தண்ணி நிறைய குடிக்கணுமா? ரொம்ப பெத்துக்கிட்ட மாதிரி பேசுற. நாளைக்கு உனக்கு பிரசவம்னா ஓடி வந்து நீயே ஹாஸ்பிட்டல்ல படுத்துடுவ போல இருக்கு. சும்மா இருங்கக்கா. என்ன சாரதா, எப்படி இருக்கீங்க? வேலு, என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? கொஞ்சம் இருங்க. என்ன பொசிஷன் இருக்கு டாக்டர்? நாங்க எல்லா டெஸ்டும் முடிச்சிட்டோம். சரி. கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. அவ ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும். என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்களால அவளை காப்பாத்த முடியலன்னா சொல்லிடுங்க, நான் அவளை வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறேன். மேடம், நீங்க பதட்டத்தில் இப்படி பேசுறீங்க. நாங்க எங்களாலான முயற்சியை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்களால 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாத்த முடியும். அது குழந்தைய தாயங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சார், சீக்கிரமா இதுல சைன் பண்ணுங்களேன். போடுப்பா. நான் கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை. நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன். 2 உயிர் போராடிட்டு இருக்கு, புரிஞ்சுக்கடா. இல்ல ராமு, நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன். நான் கையெழுத்து போட மாட்டேன் ராமு. நான் கையெழுத்து போட. புரிஞ்சுக்கடா நிலைமை. போடு. ராமு வாடா. போடுங்க சார். சீக்கிரம் போடுறா. போடு. சரி. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு சொல்லுங்க. பிரபாவை நினைச்சா பாவமா இருக்கு. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நிமிஷம் அவளை திட்டுறீங்க, அப்புறம் அவன் மேல பரிதாபப்பட்டு அழுகுறீங்க. அவங்க அப்பா அவளை எப்படியெல்லாம் வளர்த்தாரு. அவங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். இந்த குழந்தை ஸ்வீட் எடுத்துக்கோ. இந்தாங்கம்மா. இந்தப்பா.
இந்தாங்க மேடம். சார் ஸ்வீட் எடுத்துங்க சார். என்ன குழந்தைப்பா? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷம். என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லடா, என் குழந்தை எனக்கு இல்லாம போகுதோன்னு நினைச்சா வருத்தமா இருக்கு. உன் குழந்தைக்காக எவ்வளவு வருத்தப்படுறியே. பிரபாவும் ஒரு குழந்தை தானடா. வசதியான குடும்பத்துல பிறந்து செல்லமா வளர்ந்து இன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல இங்க வந்து அலாடிக்கிட்டு இருக்கா. அவ உயிரை பணை வச்சு உனக்கு ஒரு குழந்தையா? அவளை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை இல்லையா? அதுக்காக உனக்கு கையெழுத்து போட சொன்னேன். முட்டாள் முட்டாள். ராமு, பிரபா மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். அத அவ புரிஞ்சு நடக்காம தப்பு பண்ணும் போதெல்லாம் அவ தலையில இடி விழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா அடுத்த நிமிஷமே ஐயோ இன்னைக்கு மானம் கற்க கூடாதுன்னு அடிமனசுல வேண்டிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவன் அவளுக்கு கொடுக்கிற இந்த வலியெல்லாம் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு மனசு கேட்கும். அவளால இந்த வலியெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு ஆம்பளை தருதலையா இருந்தான்னா அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவனும் ஒரு பொண்ணை கைப்பிடிச்ச உடனே பொறுப்பா மாறி பெரிய ஆளா வருவான். அதே மாதிரி வீண் ஆடம்பரமா இருக்கிற பிரபாவம் குழந்தை பிறந்த உடனே நல்லவளா மாறி நம்ம மேல இருக்கிற கோவம்லாம் போயிடும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு சான்ஸே இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்குடா. இப்ப இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும். மனசை திடப்படுத்திக்க. நீதான் இதெல்லாம் தெளிவாகவும் தைரியமாகவும் பிரபாட்டு எடுத்து சொல்லணும். வா. என்னடி அங்க பாருடி, ஒரு ஆளு ஹீரோ மாதிரி நிக்கிறான்டி. சினிமால நடிக்க போனா நல்ல சான்ஸ் கிடைக்கும்டி. அதான் நான் அந்த ஆளையே அப்போல இருந்து பாத்துட்டு இருக்கேன். போய் பேசி பாருடி. அந்த ஆளு கண்டுக்க மாட்டான்டி. போய் சும்மா ட்ரை பண்ணி பாருடி. சரி இரு பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. உங்கள இல்ல அவரை. சார் கொஞ்சம் டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? வாட்ச் ஓடலை, மேலே இருக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எங்கே போகிறீங்க? காஃபி வாங்க. ஏன் சார் இல்லை? அவர் கிருஷ்ணா சார்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். வெளியே வெயில் கொளுத்துது, கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன். வந்துடுறேன் சார். என்னம்மா ஆச்சு? என்னம்மா? என்னால முடியல. விஜய், டாக்டர் சீக்கிரமா கூட்டிட்டு வா. வலி அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. என்னம்மா எப்படி இருக்கு? வலி அதிகமாயிடுச்சு. டாக்டர் கூட்டு சீக்கிரம். டாக்டர் வாங்க டாக்டர், பாருங்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. நர்ஸ், லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுத்துக்கமா, பொறுத்துக்க. என்னாச்சு ராமு? சாரதாவுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டர், மாமா, டாக்டர் எங்க இருக்காங்க? பிரபாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் பிரபாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. டாக்டர் குப்தாக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக வர சொல்லுங்க. அனஸ்தீசியா டாக்டர் சீக்கிரமா வர சொல்லுங்க. போங்க. இருமா, ஸ்ட்ரெச்சர் இன்னும் காணுமே. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. மெதுவா மெதுவா.
மேடம் எப்படி இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிருக்காங்க. மனம் போல வாழ்வு. சாரதாம்மா மனசுக்கு சுகப்பிரசவம் தான் ஆகும். அந்த பிரபாவதி ஆடின ஆட்டத்துக்கு அவளுக்கு சிசரின் தான் ஆகும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணு அவ. நீ வேணா பாரு, சாரதாமாவை அந்த பிரபாவதி படுத்தின பாட்டுக்கு அவளுக்கு தெருப்புரிக்கு தான் பிறக்கும். ஆனா சாரதாமாவுக்கு அவங்கள மாதிரியே புத்திசாலியா அழகான குழந்தை பிறக்கும். பிறக்க போற குழந்தை பத்தி ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. டேய், அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் பிரபா சம்பாதிச்ச சொத்து. டாக்டர், பிரபாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எதுவும் சொல்ல முடியாது சார், சீரியஸா தான் இருக்காங்க. பொண்ணாட்ட வச்சிருந்தேனே, இப்படி வந்து கிடக்குறாளு. ஆமா பெரியம்மா, எப்படி வளர்த்த புள்ள இப்படி வந்து அவஸ்தைப்படுது. இந்நேரம் நம்ம வீட்டுல மட்டும் இருந்தது, ஃபாரின்ல போய் டெலிவரி பார்த்துருப்போம். ஆமாண்டா, இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில தலைவலி ஜுரம்னு என்னைக்காவது அவ வந்திருப்பாளா? அவ தலையெழுத்து, அவ கஷ்டத்தை அவளே தேடிக்கிட்டா. நாளைக்கு பிறக்கிற குழந்தை இந்த கூட்டத்துல விளந்தா இவங்க பிச்சைக்கார புத்தி தானே அதுக்கும் வரும். குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அதை ஏன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தங்க தொட்டில போட்டு ராஜா மாதிரி வளர்ப்பேன். இது நாள் வரைக்கும் 2 குடும்பமும் எப்படியோ சேர்ந்திருந்தோம். குழந்தை பிறந்தோடனே எப்படி பிரிச்சுட்டு வாங்க போடுறது? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் கிருஷ்ணா, உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தேங்க்யூமா. சார், உங்க குழந்தையும் ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 குழந்தைய எடுத்துட்டு வருவாங்க. மதர்ஸ் கிட்ட கொடுத்து ஃபீட் பண்ண சொல்லுங்க. சரி டாக்டர். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே நாள்ல ஒரே டைம்ல 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட பலம்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாக்டர். தம்பி, கீதா தனியா இருக்காப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. குழந்தை முகத்தை கூட பார்க்காம போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. விடிஞ்சதும் வந்துடுறேன். ஆகட்டுங்க. சாரதாவை பாத்துக்கப்பா, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிங்க. வரேன்ப்பா. சரிம்மா. கடவுள் கிருபையால குழந்தை தப்பி பழிச்சிருச்சு. அது உங்க குழந்தைய வளங்க, பிரபா குழந்தைய வளர்த்துறாதீங்க. ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? அவ வளர்த்தா அரக்கனாதான் வளரும் சொல்லுங்களேன். ராணி, பேசாம வா. வரேன்ப்பா. தம்பி, பிரபாவை மயக்க நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? வீட்டுல அவரும் முடியாம இருக்காரு. அவளுக்கு முழிப்பு வந்த உடனே சொல்லி அனுப்புங்க. சரிங்க. நான் உடனே வந்துடுறேன். தம்பி, சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. முதல்ல குழந்தை முகத்தை அவங்க அப்பா பார்க்க வேண்டாம். ஜாதக பிரகாரம் அவங்க அப்பா பார்த்தா குழந்தைக்கு ஆகாது. சரிங்க. சாரதாமாவை அந்த பிரபாவதி படுத்தின பாட்டுக்கு அவளுக்கு தெருப்புரிக்கு தான் பிறக்கும். ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? அவ வளர்த்தா அரக்கனாதான் வளரும் சொல்லுங்களேன். அவளுக்கு தெருப்புரிக்கு தான் பிறக்கும். அவ வளர்த்தா அரக்கனாதான் வளரும் சொல்லுங்களேன்.
இந்தாங்க தம்பி உங்க குழந்தை. அம்மா மூஞ்சிய பார்த்து பக்கத்துல படுக்க வைங்க. மாமா பாரு. குட்டி எந்த சூழ்நிலையிலயும் உங்க அப்பா என்ன கைவிடவே மாட்டான். நீ என்ன கைவிட மாட்டே இல்ல? சரி 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 சரிடா. கிருஷ்ணா சார் இந்தாங்க உங்க குழந்தை. இங்க கொடுமா, இங்க கொடுங்க. என்னடா என்ன டுடு 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 டு. டேய் இங்க பாரு. கிருஷ்ணா, இந்த 2 குழந்தை முகத்தையும் பாரு. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அப்புறம் என்ன பெரியவங்க இது உன் குழந்தை என் குழந்தை பிரிச்சு பேசுறாங்க? ராமு, இந்த குழந்தைகளால நாம பிரிஞ்சிருவோமா? பிரிய கூடாது. என்ன பண்ணணும்? இதோ என் குழந்தை உங்ககிட்ட இருக்கு, உன் குழந்தை என் கையில் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படியே வளரட்டும். வளர்ந்தா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இவங்க மூலமா நட்பு தொடரட்டும். டேய், பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா செஞ்சோன்னு சொல்ல மாட்டாங்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சிட்டவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு சாரதாவுக்கும் பிரபாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம நட்பு இன்னைக்கு நேத்து ஏற்பட்டதில்ல, பிறந்தப்ப முளை விட்டு ஆலமரமா வளர்ந்துருக்குன்னு இதன் மூலமா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அது சரிடா. என் குழந்தை சாரதா கிட்ட வளர்ந்தா நல்லா வருவான். ஆனா உன் குழந்தை பிரபா கிட்ட வளர்ந்தா டேய், இந்த நிமிஷத்துல இருந்து அவனுக்கு நீதாண்டா அப்பா. ஓ மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவன் பிரமாதமா வருவான். எடுத்துட்டு போ. இந்த விஷயம் நம்ம 2 பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. போ.
என்ன விஜி செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு? சும்மா இருங்கக்கா. குழந்தை வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுமா. அப்படியே துரு துருன்னு அக்கா மாதிரி இல்லம்மா? கலர் கூட அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. சும்மாவா? தினம் திருட்டுத்தனமா குங்குமப்பூ கொடுத்துட்டு இருந்தார்ல. நெத்தி யார் மாதிரிமா இருக்கு? அதெல்லாம் இப்ப தெரியாதுமா. 2-3 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எது எப்படியோ அவங்க அம்மா மாதிரி தைரியமாவும் சூட்டிக்காவும் அவங்க அப்பா மாதிரி நேர்மையாவும் ஒழுக்கமாவும் வளர்ந்தாலே போதும். வளர்ந்தா போதுமா? அப்படிதான் வளர்ப்பாங்க. என்ன அங்கிள்? என்னடா என்ன ஜோ 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 ஜோ. அக்கா மாதிரி இருக்குல்ல? மொத்தமா பார்க்க காவேரியோட கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் தெரியறது இல்லம்மா? அழக்கூடாது. என்னடா அழற? அழாத. சரி ராஜா குட்டி, என் செல்ல குட்டி, என் அம்மு குட்டி. டேய் ராஜா, வேல்மணி மாமா பாரு, என்ன கலரு, என்ன கலரு. ஏன் பெரியமா இந்த ராயல் லுக்னு சொல்றாங்களே, அதானே இது? டேய், இவன் என்னடா கிளை? என் பொண்ணு பிறந்தப்போ இவனை விட 10 மடங்கு கிளையா இருந்தா. இவன் நம்ம வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? 2 பேருமே வசதியானவங்க. இப்படி குழந்தை பிறந்துச்சு. இங்கதான் ஒன் சைடு வீக் ஆச்சே. ஆமாம் பெரியமா, காது மட்டும் பெருசா காந்தி தாத்தா காது மாதிரி இருக்கு. டேய், இது எங்க பரம்பரை காதுரா. எங்க அப்பாவுக்கு கூட காது இவன மாதிரி தான் பெருசா இருக்கும். அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தார் தெரியுமா? அதனாலதான் ப்ரொஃபஸரா இருந்தாரு. நீ வேணா பாத்துக்க, இவன் பெரிய கோடீஸ்வரன் ஆக போறான் பாரு. பெரியமா, கோடீஸ்வரனுக்கு உண்டான எல்லா கலையும் இருக்கு. இந்த மூக்கு மட்டும்தான் பரதேசி பய மூக்கு. மாப்பிள்ளை ஜாட நம்ம என்ன செய்யறது? இந்த வேலு இப்படி அப்பா எப்பா போடுங்க போடுங்க போடுங்க. அடாடாடாடா, என்ன கலை, என்ன கலை. செயின் ஜாக்கிரதையா போடுங்கம்மா, கீழே ஊந்துற போது. ராஜா குட்டி, செல்ல குட்டி, எங்க பாப்பா குட்டி, அம்மா குட்டி. என்ன குழந்தை அழுவுது? தூங்கிட்டு தானே இருக்கான். பிரபாவதி குழந்தை அழுவுதா? ஆமாங்க, பிரபாவதி குழந்தை தான் அழுவுது. என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. அங்க வேலு இருக்கா? ஐயோ, நீங்க போய் பாருங்களேன். போப்பா. என்ன வேலு, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? என்னது, குழந்தை அழுவுதா? அட போங்க மாப்பிள்ள, இது ராயல் சிரிப்பு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ராயல் சல்யூட் தான். பிரபா, இப்ப எப்படி இருக்கு? காலையில மயக்கமா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் மயக்கத்தோட அப்படியே போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சீங்களா? நினைச்சது சாதிக்காம அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். அட நீ ஏன் பாப்பா கவலைப்படுற? சிங்க குட்டிய பெத்து வச்சிருக்க, உன் கனவெல்லாம் நனவு வைக்கிற மாட்டான். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயன்னு உன் குழந்தை மூலியமா நான் நிரூபிக்கிறேன். பாரு, போக போக பார் எப்படி உன் குழந்தைய சவால வளர்க்கிறேன்னு பாரு பாப்பா. அக்கா, இந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சிருங்க. போ. ஏய், அப்பா அம்மா, இவ கண்ணு பாரு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. அது எப்படி இங்க வந்து இவ்வளவு நாள் ஆகுது, உன் கண்ணு பவர் கொஞ்சம் கூட குறையிலையே. நான் இப்ப கூட சொல்றேன், பாலச்சந்திரன் என்ன பார்த்தாரு, இதாண்டி பெரிய ஹீரோயின், பெரிய ஹீரோயின். அம்மா, உங்க மருமக்கள் எங்க போற? அத பொண்டாட்டியே கேட்க வேண்டியது தானே. ஏய், எங்கடி போயிட்டு வர? அம்மா, நான் நடிக்கிறேன்ல பாரதி கவிதை படம், அந்த படத்துக்கு இன்னைக்கு பூஜை, அதுக்கு தான் போயிட்டு வரேன். அம்மா, கதையை கேட்டு நடிமா, நம்ம குடும்ப கதையை எடுத்துட்டு போறானுங்க. ஆமாண்டி, இந்த கால டைரக்டர் எல்லாம் நம்ப கூடாது. சரிம்மா. என்னங்க,
என் பொண்ணு பெரிய ஸ்டார் ஆயிடுவான். அதை நம்பி தானே பணம் போட்டிருக்கேன். சீக்கிரம் வசூலாகணும் கோவிந்தா. ஏய் எங்கடி போற? சாரதாக்காவை பார்க்க. நேத்து தான் போய் பார்த்துட்டு வந்தியே, அப்புறம் என்ன? அவங்கள பார்த்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. ஓஹோ, அப்போ எங்களை பார்த்தா உனக்கு மனசு நிம்மதி இல்ல, சாரதா அக்காவை பார்த்தா தான் உனக்கு மனசு நிம்மதி. உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சாரதா அக்கா பத்தி வெளில தப்பு தப்பா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்ப கூட ஒருத்தன் நட்டையா பைத்தியக்கார மாதிரி தான் சிரிச்சுட்டே இருப்பானே, அவனுக்கும் சாரதாக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதான் இந்த ராமு கூட அதனாலதான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா. அடா 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 அடா. உங்க அம்மாவை பத்தி பேசினா கூட உனக்கு இவ்வளவு கோவம் வராது, ஆனா சாரதா அக்காவை பத்தி பேசினா உனக்கு இவ்வளவு கோவம் வருது. உனக்கும் சாரதாவுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா? ஏய் நில்லடி, என்ன பறக்கிற? ஏன் அவசரப்படுற? 5 மணி வரைக்கும் தான் விசிட்டிங் டைம். 5 மணி மணி இப்போ 4:30 ஆகுது. இந்த லேட்டா போனா ஒரு டென்ஷன் வரும். டென்ஷன் வந்தா கோவம் வரும், கோவம் வந்தா அழுகழுகையா வரும். நீ இப்ப கை தூக்கினதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன சொல்றதுனே தெரியல. அதனால என் மனசு சாந்திப்படுத்த, என் மனசு அமைதிப்படுத்த ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு போயேன். ஒரு பாட்டு. அம்மா, விஜய் எவ்வளவு நல்லா பாட்டு பாடுவா தெரியுமா? மனசு முழுக்க, நெஞ்சு முழுக்க கண்ணீர் வர வரைக்கும் பாடுவா தெரியுமா? ஆமா தம்பி, நான் கூட இந்த பொம்பளைங்க அழுதத பார்த்ததே இல்ல. எங்க கொஞ்சம் பாடுமா, அழுவுமா, அழுதுகிட்டே பாடு, பாடிக்கிட்டே அழுவு, பாடுமா. நேயர் விருப்பம் கேக்குறாங்கல்ல, கொஞ்சம் பாட, கொஞ்சம் பாடு. பிரவீனா சிஸ்டர். என்னண்ணா? விஜய் நம்ம வீட்டுக்கு வரச்சே என்னமோ உருண்டையா நீட்டம் ஏதோ கொண்டாந்தால, அது தம்பூராப்பா, தம்பூரா. தம்பூரா கொண்டு வர. ஏங்க தம்பூரா வச்சுட்டு அந்த காலத்துல பிச்சைலாம் எடுப்பாங்க. உன் பரம்பரை புத்தி உன்னை விட்டு போமா, அது வாசிக்கிறது. வாமா, இந்தா எமடி பாடுமா. ஸ்ரீ வைத்யநாதம் ஸ்ரீ வைத்யநாதம் பஜாமி ஸ்ரீ வைத்யநாதம் பஜாமி ஸ்ரீ வைத்யநாதம் பஜாமி ஸ்ரிதஜனவந்தித பாலாம் விகேசம் ஸ்ரீ வைத்யநாதம். தவளித வைத்யநாதக்ஷேத்ரம் தவளித வைத்யநாதக்ஷேத்ரம் தயா சுதாசாகரம் त्रिनेत्रं दया सुधासागरं त्रिनेत्रम् अविनाशकैवल्यादिप्रदम् अविनाशकैवल्यादिप्रदम् आनन्दकरमूलादिगन्तम् अविनाशकैवल्यादिप्रदम् आनन्दकरमूलादिगन्तं श्री वैद्यनाथम्. देवरजादि पूजितपादं देवरजादि पूजितपादं देवरजादि पूजितपादं दिव्याम्बरधर गुरुगुहनूतं दिव्याम्बरधर गुरुगुहनूतं कविचनादिनुद सोमास्कन्दम् कविचनादिनुत सोमास्कन्दं कमनीयनापबिन्दुकलास्पदं कविचनादिनुत सोमास्कन्दं कमनीयनापबिन्दुकलास्पदं श्री वैद्यनाथं भजामि श्रितजनवन्दितबालां विकेशं श्री
வைத்தியநாதம் ஆ Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.